வெல்கம் டு த சேனல் டேஞ்சர் பாய்ஸ் 700. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட்பால் மேட்ச் ஒன்று ஆடலான்னு பார்க்குறோம். அதாவது EA ஸ்போர்ட்ஸ் லெஜண்ட் த கேம் அப்படி தான் வரும். என்ன தான் இப்படி நடத்திக்க வேண்டியதான், அப்புறம் அது வந்துடும். இப்போ இதை அழுத்தணும். நெக்ஸ்ட்டு ப்ளே கொடுத்துட்டு ஆப்போனண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த டைம் எல்லாருமே எனக்கு டஃப் கொடுத்து ஆடுறாங்க. என்னென்னா போன மேட்ச்சு நான் 3 கோல் இருக்கும்போது அவங்க 5 கோல் இருந்தாங்க. அது எப்படின்னு தெரியுமா? இதில் பெனால்ட்டி கிக்கில் 2 டைம் ஃபவுல் பண்ணி விட்டா. பெனால்ட்டி கிக் 2 அடிச்சிட்டாங்க. 3 பெனால்ட்டிங்க, அதில் 1 தடுத்துட்டேன், மீதி 2 அடிச்சிட்டாங்க. மீதி 3மே அவங்க 3 பேர், இந்த பக்கம் 3 பேர், இந்த பக்கம் 3 பேர், 6 பேர். டிஃபெண்டர் 2 பேர், அவங்க 2 பேர், இன்னொருத்த 3 பேரை பார்த்துக்கிட்டாங்க. மீதி 3 பேரில் ஒருத்தர் அடிச்சுட்டான். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். பாஸ் பண்ணுறேன். இங்கே ஒருத்தர் டெம்பிளின்னு ஒருத்தர் இருப்பான். அவன்கிட்ட மட்டும் பால் போச்சுன்னு வைங்களேன், ஈஸியாக கோல் அடிச்சிடுவான். அந்த டெம்பிளி கோலுங்க. என்னங்க எடுத்தோன்னே கோலு போடு. செம கோலோ முனியாண்டி பார்த்தீங்களா? இங்கே எடுத்தோன்னே கோலுங்க, நம்ப முடியுங்க பாரு. என்னங்க இவன் நினச்சிருந்து எடுத்துருக்கலாம், அவன் எடுத்துருவான்னு நினச்சி கோல்க்கு அசால்ட்டை விட்டான். இல்லைன்னா தடுத்துருப்பான். நான் நினச்சி கூட பார்க்கல இங்கே எடுத்தோன்னு விடுவேன்ட்டு. ஃபயர் ஆகிட்டாங்க. இப்போ எடுத்துடணும். இது இவன் தாங்க டெம்பிளி. சொல்லி முடிக்கிறேன். இந்த டெம்பிளிட்டு பால் போயிடுச்சுங்க, அவ்வளோதான். இனி யாரும் பயப்பட தேவையில்ல. அவ்வளோதான் கோலுங்க. என்னங்க இன்னைக்கு 2 டக்குன்னு அடிச்சிடறாங்க பாருங்க. ஆஃப் டைம் வரதுக்குள்ளேயே நாங்கள் மேட்ச் முடிச்சு விட்ருவோம். 3 கோல் வந்துடும் பாருங்க. 3 5 வரும் பாருங்க. பால் மட்டும் எங்கள் கையில் வந்து கோல் ஆகிட்டே இருக்குது. இங்கே 1 இன்ச் 2 இன்ச் தாங்க ஜஸ்ட், இல்லைன்னா தடுத்துருக்கலாம். அவன் விட்டுட்டான். என்னடா இது இப்படி மொக்கையாடுறீங்க? டெம்பிளி எடுத்துடுற பால், அவ்வளோதான். திருப்பி டெம்பிளி தான். இவனாங்க கம்பியில் முட்டுறான். கோல்கி பார்த்தீங்களா? கம்பியில் முட்டி அசால்ட் எடுக்கிறான். எடுத்துறான் ஓடுறான். பாவிடே, என்னடா பண்ணுறீங்க? ஓடுறான். டே சரி அவ்வளோதான்டா. கோல்கி சமடா, அடிச்சுட்ரு. அவ்வளோதான். ஃபவுலானாலும் கூட பார்க்காது. டே என்னடா பண்ணுறீங்க? வாங்கடா உங்கள்கிட்ட இருந்து. டே என்னடா பண்ணுற? வாங்கடா அடி. அவ்வளோதான், அடிச்சிட்டான். பிடிங்கிட்டாங்க. போடு. அவ்வளோதாங்க. என்னடா ஷாட் இது, பறந்து போய் விழுகிறான். ஆஃப் டைமுக்குள்ள 3 கோல் கூட அடிக்க முடியல. அவ்வளோ டஃப்பு கொடுக்குறாங்க எனக்கு. டக்குன்னு ஆஃப் டைம் வந்துருச்சுங்க. இது என்னென்னா, இந்த வீடியோ 5 நிமிஷம் கூட போகலன்னு வைங்களேன், இன்னொரு மேட்ச் இதுலேயே போட்டுருவேன். இப்படிதான் போகலான்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். பாஸ் பண்ணி விட்டேன். அவ்வளோதான். வாடா. கூட இந்த பக்கம் வாங்கடா. யார் அது? எப்படிங்க கோல் ஆச்சு? இந்த கம்பியில் போட்டு அப்படி தானே, அந்த கம்பியில் போட்டு வெளில தானே போகும். எப்படி பாடு செமடா. இங்கே பாருங்க, நல்லா பாருங்க. இவன்கிட்ட கொடுத்த உடனே கம்பியில் தாங்க அடித்தான். பார்த்தீங்களா? கம்பியில் அடித்து எப்படி வந்து விழுகுதுன்ட்டு. நல்லா காமிக்கிற மட்டும் இது கம்பியில் முட்டிருப்பான். சரி, எப்படியோ மொத்த டோட்டல் ஸ்கோர் 5 போட்டுடலாம். விடுங்க, பிரச்சனையே இல்லை. ஓடுறா நேராக கோல்கி கையிலேயே விழுகுது.
என்னடா பண்ணுறீங்க? அடிச்சிட்றா. அவ்வளோதான்டா அவ்வளோதான்டா, வாடா வாடா. போடு, ஃபவுலாச்சு தட்டி விட்டு அந்த பக்கமாகவே ஃபவுலுன்ற சரியாகவே. இப்போ திருப்பியும் கோல்கி ஷாட் தான் பக்கத்தில் அடிப்பான். பயந்துட்டாங்க. தூரத்தில் அடிச்சுட்டு நம்ம எடுத்துக்கிறோம்ல, அதனால பயந்துட்டான். அப்படி நம்ம சொல்லிக்க வேண்டியதான், அதெல்லாம் நினைக்கூடாது பெருசாக. பாருங்க, என்னடா பக்கத்தில் வந்துட்டோம், நீ இல்லை பக்கத்தில் இருக்கக்கூடாது, ஓடு. அவ்வளோதான். பாஸ் பண்ணி எல்லாம் விளாடுங்கடா. அவ்வளோது இப்போ பாஸ் பண்ணி டெம்பிளி பார்த்துப்பான். டெம்பிளி டேய் ஒரு டீம்மேட் வாஸ் ஆஃப்லைன். வேண்டாவன் அடே டெம்பிளி. ஓ டெம்பிளி இல்லைங்க, இதோ அங்கே ஒருத்தர் இருக்கிறான் பாருங்க. ரெஃப்ரி பக்கத்துலேயே ஒருத்தர் இருக்கிறான். என் கையில் அடி செமையா அடிக்கிற. டே எங்கடா கீழெல்லாம் விழுகிற? இப்படி அடிச்சுட்றா என்னடா? அவ்வளோதான் வாடா வாடா வாடா. டே என்னடா பண்ணுற? அவ்வளோதான். டே டெம்பிளி ஏறா. மீண்டுமா கிக்கி சிவா. டேய் ஒரு டைம் பண்ணலாம், 2 டைம் பண்ணலாம், 2 டைம் தான் பண்ணியிருக்காடா. திருப்பி டக்குன்னு பண்ணுறியாடா? இவ்வளோ பொறுமையாக அட்டு விட்ட ஒழிஞ்சிடும். போட டே போடா. என்னடா பண்ணுற? அதனாலதான் போ நீங்கள் கோல் அடிச்சிடுறா. டே கோல்ரா, போடு பங்கம். கிக்கி சிவா என்னடா பார்த்து என்ன இப்படி பண்ணீங்க? இப்போ வர அடிக்கிறேன்ட்டு இது லைட்டாக டேனான மாதிரி இருந்ததுங்க. அதோ பாருங்களேன், அடித்தான். அப்டேட் என்னாச்சு பார்த்தீங்களா? கரெக்டாக லேட்டான அப்படி கை வச்ச உடனே அப்படியே பால் போகுது. ஓகே, இப்போ 5 கோல் அடிச்சிட வேண்டியதான். டே எடுத்துடுற பால். என்னடா நீ அவனுக்கு கொடுக்குற? அவ்வளோதான், தூக்கி விடு. ஃபுல் டைம் முடிஞ்சுங்க, நம்ம தாங்க வின்னு. இது என்னங்க ஒரு 5 நிமிஷம் கூட வந்துருக்காது போல். சரி, இன்னொரு மேட்ச் நான் போடலான்னு இருக்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இந்த மேட்ச் போடலான்னு தான் நானும் நினைக்கிறேன். போடுவோம். அதுக்கு முன்னே இந்த கிளைம் டேப் டு ரிவால்வ் அதெல்லாம் எடுத்துப்போம். போடலாமா வேண்டாமா நினைக்கிறேன். சரி போடுவோம். 140 வர வரையும் போட்டுட்டு 136 தாங்க இருக்குது. சும்மா சரி இந்த ஒரு மேட்சோட நிறுத்திக்கலாம். அதான் போட்டாச்சுங்க. இந்த 40,000 44,000 41,800 கப்ஸு. டே இங்கே பாருங்கள், அட்டாக் 86 85 86 அவங்க போடுவாங்க. செம்ம பவர்ஃபுல் டீம் தான் வந்திருக்காங்க போல். என் பேர் என்னன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கமெண்ட்டில். இப்போ நான் பேர் சொல்ல நேரம் வந்துருச்சு, ஆனால் நான் இப்போ சொல்ல மாட்டேன். அது இந்த எண்டில் இந்த வீடியோ முடிக்கும் போது தான் கடைசியாக சொல்லுந்தேன் என் நேமை. என் நேம் நீங்கள் என்ன நினைப்பீங்க? மறக்காம நீங்களே கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. இதை நான் சொல்லிடுறேன். இப்போ இந்த கமெண்ட்டை பார்க்காம வந்துருப்பீங்களா, அவங்களுக்கு வேணும் நான் இப்போ சொல்கிறேன். மீதி இந்த வீடியோவை பார்க்காதவங்களாம் மறக்காமல் அப்படியே கமெண்ட்டில் மட்டும் சொல்லி விட்ருங்க பாய் மக்களே. நான் இப்போ என் நேம் இப்போயே சொல்லிடுறேங்க. ஏன்னா நீங்களும் ஆசைப்படுவீங்கன்னு தெரியுது, அதனால் இப்போயே சொல்லிடுறேன். நான் ஒரு முஸ்லீமுங்க. என் பேர் முகமது இர்ஷாடு. என்னடா நீ முஸ்லீமா அப்படின்னு கேட்கலாம் நிறைய பேர். ஆமாங்க, நான் முஸ்லீம் தான். என்ன பண்ண சொல்கிறீங்க? என்னடா முஸ்லீம்னாலே முகமது இர்ஷாட் தான் எல்லோரும் இருப்பாங்க. டே என்னடா பண்ணுறீங்க? வெரி ஒஸ்ட்ரா டே. டேய் அவனை மதிச்சு அவைய வச்சு தட்டி விடுங்க. ஓடுறா டே கொலமுனி. டெம்பிளி கம்பளி பூச்சி. டேய் என்னடா இப்படி ஆடுறீங்க? டே சவுப்பு நீங்க மறக்கவே முடியல. அப்பாடா கோல் கீங்க. நாங்கள் யாருன்னு காமிச்சிட்டோம். கோல் கீனா ஃப்ளவர் நினச்சியா? ஃபயர்ரா. அப்புறம் யாருக்கு நிறைய பேர் புஷ்பா படம் பார்த்துட்டீங்க.
அதுவும் மறக்காமல் அப்படியே கமெண்ட் சொல்லுங்கள். டேய் கோலமுனி வேலை காமிச்சிட்டான்னா மணி. ஓ மணி, நான் அந்த மணி நினைக்காதீங்க, நான் அந்த மீனிங்லாம் பேசுகிறேன். நார்மல் மணி சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் அப்படியே இந்த மாதிரி பேசுவேன். இந்த மாதிரி பேசுறது எனக்கு ஒரு அப்படி பிடிக்கும். எடுத்தோன்னே அடிச்சிட்டான். நான் கூட அந்த பக்கம் போயிருந்துச்சேன், கம்பி கூட தொல்ல அப்படியே உள்ள போயிடுச்சு. நம்ம டீம் முதல் கோலுங்க. இவ்வளோ டஃப்பாக விளையாடுவாங்க நினச்சி கூட பார்க்கல. ஆனாலும் நாங்கள் கோல் அடித்தோம். அது பெருசு. டேய் எங்களுக்கே டஃப்பாக கொடுத்தது இந்த டீம்னா. முதல் டீம்னா அது இதுன்னு சொல்லலாம், அது இப்போன்னு சொல்ல முடியாது. ஏன்னா எங்களுக்கு டஃப்பு கொடுத்ததுன்னா நாங்கள் 2 கோல் இருக்கும் போது அவங்க நாங்கள் 1 கோல் இருக்கும்போது அவங்க 0 கோல் இருந்தாங்க. ஆனால் நான் அப்போ எப்படி இந்த 1 கோல் அடித்தேன்னா அவங்க ஃபவுல் காலை வந்து இப்படி தள்ளி விட்டான், அதனால தான் ஃபவுல் வந்துருச்சு. இல்லைன்னா நாங்கள் 2 பேர் ட்ராலே முடிஞ்சிருக்கோம் இந்த மேட்ச்சு. சொல்லிட்டு இருக்கோன்னு இன்னொரு கோல் அடிச்சிட்டேன். இந்த டீம் ஒரு டஃப் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். 2வது பிளேஸில் வேணால் இருப்பாங்க. அந்த ஃபஸ்ட்டு பிளேஸ்னால் அதான் நான் சொல்லுவேன். முன்னாடி ஒரு பிளேஸ் செகண்டில் வச்சுருக்கேன். அது வந்து அதை தூக்கிட்டு இது கூட போடுவேன். அவ்வளோ தூக்கி அடிச்சு விட்ரு, பார்க்காத அவே போயிடும், விட்ரு. அவ்வளோதான் அவே. இப்போ இங்கேருந்து ஆஃப் டைமுங்க. GOAT கோட்பி. டேய் என்னடா விஜய் படம் தான் சொல்கிறீங்க, இந்த கோட் லைஃப் கூட இருக்குங்க. நான் அதுக்குள்ளே ஆஃப் டைம் முடிஞ்சா? டேய் என்னடா நடக்கும் நடக்கட்டுமே, தலைவா எண்ணி தெரியட்டுமே, தலைவர் இருக்கிறான் மயங்காதே. அவ்வளோதான் பாட்டு தெரியும். கோலுங்க செம கோல். ஏங்க எவ்வளோ லேட்டாக போகிறான். போய் இந்த லைனுக்குள்ளே போனதுக்கப்புறம் தாங்க இவன் பார்க்குறான். டே அட்ரா டே அடிச்சிட்டானா? எப்படி எடுத்துடுறான்? அவ்வளோதான். டே கோலமணி எத்தனை கோல்டா நீ போடுவ? எங்க உருட்டி போகிறது கூட அதனால் பிடிக்க முடியல, தூக்கி கைக்கே கொடுக்குறான் அதுவும் பிடிக்க முடியல. கோலமணி மஜா பண்ணுறாங்க. ஈஸியான கோல் அதெல்லாம். சும்மா இப்படின்னு தான் வைக்கிறேன். உருண்டு போகிறது கூட கோலுக்கு பிடிக்க முடியல. வேஸ்ட்டுங்க இந்த டீமு. சத்தியமாக சொல்கிறேன் வேஸ்ட்டு. இது செகண்ட் போட மாட்டேன், லாஸ்ட்டில் வேணால் போடலாம். முன்னாடி எப்படி டஃப் கொடுத்தாங்க ஃபஸ்ட் ஹாஃபில். இப்போ என்னடா ஆடுறீங்க? நானே டஃப் கொடுத்து ஆடுவீங்கன்னு பார்த்தா அதனால இந்த மேட்ச் போட்டா நீ என்னடா இப்படி ஆடுற? டே வேஸ்ட்டோட டே. நான் சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னால் நீ சீரியஸ் எடுத்துப்பா. நீ இப்படி ஆடுற. இதில் ஃபவுல் தள்ளி விட்றேன். அவே தள்ளி விட்றேன். அவ்வளோதான். இப்போ அவே தள்ளி விட போகிறேன். டே எங்கடா விட்றேன்? அவ்வளோதான். அவே கோல் கியா இல்லை கார்னரா? போடு கார்னருங்க. முடிச்சுட்டிங்க போங்க. ஏய் செமங்க. என்னடா கோல் இது? எப்பட்றா இது? நட்டையும் பார்க்கலாம். நல்லா இருக்குதுங்க. எப்படி ஹெட்டிங் பண்ணி போட்டான். நான் கூட இந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டேன். ரொனால்டோ நான் போட்டான். ஒரு கோல் தானடா போட்டான். அவ்வளோதான். ஃபுல் டைமே இப்போ முடிய போகுது. போட்டு சீன் போடுறேன். அவ்வளோ பெரிய ஆளா நீ? இருறா. டேய் ஓதுறா. கோல். டேய் எப்பட்றா? ஏங்க நான் கோல் போட மாட்டேன்னே பார்த்து அடிச்சுக்காது. கோல் போட மாட்டேன்னு நினச்சிங்க பாருங்க, தடுத்துமே திருப்பி கோல் அடிச்சிட்டான். பாலா அந்த சாப்பு கலர் சட்டை எடுக்க போனான் பார்த்தீங்களா, அவன் அடிக்கலான்னு பார்க்கல இவனே அடிச்சிட்டாங்க. கைப்பட்டு மேலே போன்னு பார்த்தா அப்படியே அந்த கேப்பில் போயிடுச்சு. கீழே கோல். செமங்க 5 கோல். நல்லா விளாட்றீங்களா? டே கோட்டு ஏன்டா என் தலைமை படத்தை அசிங்கப்பட்டுறீங்க? அதே மாதிரி உங்களுக்கு யாரில் விஜய் பிடிக்குமோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். விஜய் ஃபேன் பிடிக்கும் வந்து மறக்காமல் ரெட் கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணி விட்ருங்க. அதே மாதிரி விஜய் ஃபேன் பிடிக்கிறவங்க நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தான் பார்க்கணும், சரியா? விஜய் ஃபேன் சொல்கிறேன், விஜய் ஃபேன்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இந்த வீடியோவை, ஓகேவா? இல்லைன்னா விஜய் ஃபேன், நீங்கள் விஜய் ஃபேன்ன்றீங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக்லாம் பண்ணலன்னா
விஜய் தான் சிங்கமாக விஜய் சார் தான் சிங்கமாக இருக்கும். அவ்வளோதான், ஃபுல் டைமில் நாங்கள் தான் வின்னு. ஃபுல் டீம்ன்றேன். அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. டாட்டா, பாய் பாய்.